வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் ஏற்கனவே வாய்ஸ் நல்லா இருக்காது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் கோடி ரோஸ் இவங்களிருந்து. அண்ட் கைஸ் இவங்களுக்கான அகைன் ஃபியூடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டுக்கு ட்ரூ மேக்கின்டையருக்கு மோதி அதில் யார் கண்டென்டர் ஆகிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து கோடி ரோஸ் கூட சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால் தலைவன் டேரெக்டாக வந்தான். ட்ரூ மேக்கின்டையர் கத்தனா, என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நான் தான் வின் பண்ணேன், என்ன வின் பண்ண மாதிரி காமின்ற மாதிரி. அதுக்கு கோடியும் வந்தார். மாற்றி மாற்றி ஒரு செக்மெண்ட் கட் பண்ணாங்க. அப்படியே ஒரு பிரால் ஒன்று நடந்திருக்கும். அப்போது கோடி கட்டர்லாம் போட்டிருப்பார். ட்ரூ மேக்கின்டையர் முடிஞ்சளவு அட்டாக் பண்ணார். அப்புறம் பெல்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அடிச்சு ஒரு பிரால் நடத்தினாங்க. அப்போது அந்த பிரால் அப்போயே இவர் யார் கோடி ரோஸ் தான் ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணி வின்னிங் கேட்குறாரு. கிளேம் ஓகே கொடுத்து வின்னிங் கேட்குறாரு. அம்பையர் 1 2 3 தட்டுறாரு. கோடி கிக் அவுட் பண்ணுறாரு. என்ன கைஸ் இது சாம்பியன்ஷிப் மேட்ச்சை அஃபிஷியல் பண்ணல, சும்மா அடிச்சுக்கிறாங்க. அப்போ அம்பையர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் ஃபினிஷர் போட்டு வின்னிங் கேட்குறான். கிக் அவுட் பண்ணுறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மேட்ச் எங்கே நடக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போது வரப்போகிற ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்குது? நவம்பர் 1 இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ரேண்டி ஆர்டன் ட்ரூ மேக்கின்டையர் சப்போர்ட் பண்ணி வின் பண்ணுவாருன்னா கஷ்டம்தான். அதுக்கு பதிலாக ரேண்டி ஆர்டன் ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டோ அடித்ததே ரேண்டி ஆர்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபுல் எக்ஸ்பிளைனாக அதை போய் பார்த்துக்கோங்க அது எதுக்காக அட்டாக் பண்ணாருன்னு. அதே மாதிரியே இங்கேயும் ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணிவிட்டு கோடி கூட நான் தான் மோதுவேன், நீங்களாம் மோதக்கூடாது, மோதலன்னு எல்லாம் அடித்து போட தான் ரேண்டி ஆர்டனோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக மொத்தம் அந்த மேட்ச்சு நவம்பர் 1 அந்த டிசம்பர் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. அதுக்கடுத்து போயின்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் தலைவனுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அதனால தான் பிரான் பிரேக்கரோட அந்த ஸ்டோரி லைனும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரியும் அவர் அட்டாக் பண்ணி தான் இவர் இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. செத் ராலன்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி. அது பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி ஆகணுன்ட்டாங்க. தலைவன் வெர்சமேனியா 42க்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, வெர்சமேனியா 42வை மிஸ் பண்ணிவிடுவாராம் கோடி செத்து ஃபிகரானன்ஸு. இப்போது மண்டே நைட் நடக்க போதில்ல, அது நான் நடந்ததுக்கப்புறம் கூட இந்த வீடியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தவங்க மண்டே நைட் ராவை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. செத் ராலன்ஸு சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணுறாராம். அப்படி அதுக்காக கண்டெண்டர் மேட்ச் வைக்கிறாங்களா திரும்பன்றது. ஆனால் கண்டெண்டர் சிஎம் பங்க்கு, வேறு ஏதாவது கண்டெண்டர் வச்சு யார் வின் பண்ண வராங்களோ அவங்க சிஎம் பங்கு கூட மோதணும். அவங்க மோதி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச்சுன்ற மாதிரி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வை பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை ரிலீக்விஷ் பண்ணுறது தான் தலைவனோட வேலை. அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க போகிறாரு. மேபி இது பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் ஆகலாம், அப்படி இல்லைனா 10 மாதங்கள் ஆகலாம் அப்படி கூடன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வெர்சமேனியா 42வை மிஸ் பண்ண போகிறாரு. தலைவன் கேப் விடாமல் சண்டை போட்டு நல்ல நல்ல பெரிய பெரிய மேட்சஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் போனால் அப்படியே வருவோம் ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு கிட்டே இருக்குது. ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு என்ன ப்ரோ இது அட்டாக் பண்ணது ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் வராங்கன்னு இல்லை கைஸ், ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு போல், அது கிளியர் பண்ணணும். அது வரைக்கும் ரெஸ்ட் வேணும். அவருக்கு ரெஸ்ட் வேணுன்ற மாதிரி இருக்கணும். யாருன்னா அட்டாக் பண்ணி ஸ்டோரி லைனும் கண்டினியூ ஆன மாதிரி இருக்கணும். அதனால தான் ஒரு மிஸ்ட்ரி நபர் அட்டாக் பண்ணி ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி இவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அப்போவே இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு கைஸ். அப்படியே இப்போ இன்ஜுரி ஆகி அதை அட்டாக் பண்ணவங்கள காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி லைன் போவாங்க போல். அதுக்கோசரம் தான் இந்த பிளான் நல்லா இருக்குது. மேபி பார்த்திங்கன்னா தலைவனும் ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, இந்த மாதம் எண்டிங் முடிஞ்சு ஜான்வரி இந்த ஃபஸ்ட்டு நடக்கும்ல அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கான ஃபியூடு பார்த்திங்கன்னா போகும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சில மந்த் பார்த்திங்கன்னா பிரேக் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க? வேறு என்ன தலைவாக பண்ண முடியும்? ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு ஒரு நல்ல ரெஸ்லரு, நல்ல பெரிய வேர்ல்டு சாம்பியன் அளவுக்கு போக பார்த்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, யார் அட்டாக் பண்ணாங்க அவங்க தான் தெரியணுன்ற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அதுக்கான இன்ட்டு வரலை. ரேண்டி ஆர்டனா
இழுக்கலாம் ரேண்டி ஆர்டன் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் யார் அட்டாக் பண்ணுதுன்றது பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஷாக்கிங் காத்திருக்கும். என்னை பொறுத்தவரை ரேண்டி ஆர்டன் அட்டாக் பண்ண பாசிபிலிட்டி இருக்கான்னு, ஏன்னா பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கலாம் தலைவனை அடுத்து எந்த மாதிரி ஸ்டோரி என்ன இணைக்கிறாங்க, எந்த மாதிரி மேட்சஸ் கொடுக்குறாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை நோக்கி போவார். அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அடுத்த வருஷத்தில் எங்கேயாவது எண்டிங்லாச்சும் போய் வின் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் 6 விசஸ் MFT இவங்களுக்கான ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, தரமான ஒரு சேகி இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ் இவங்க பக்கமும் ஆள் அதிகம், அவங்க பக்கமும் ஆள் அதிகம். இவங்க பக்கம் டாங்காலோலா, டாமாட்டோங்கா, அப்புறம் அது இல்லாமல் டாங்காவா ஹைட்டாக ஒருத்தர் இருப்பார் குலியோ அவர் அப்புறம் இன்னொரு ஆள், மொத்தம் 5 பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. இவங்க பக்கமும் 5 பேர் இருக்காங்க, பொண்ணு இல்லாமல் 4 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேட்டல் 4-வே மேட்சும் 4 vs 4 மேட்சும் நடத்தலாம். அந்த டேக் டீம் சாம்பியன் பில்ட் மேட்சும் நடத்தலாம், சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்தலாம். நிறைய வகையான ஃபியூடு இவங்களுக்குள்ளே கொண்டு போகலாம். இவங்களுக்கு நல்லா போகுது ஸ்டோரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா கொண்டு போயிட்டு பேப்பர் வியூவில் மேட்ச் வச்சாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க சர்வீஸ் சீரிஸ் இவங்களே பார்த்தீங்கன்னா கும்பல் சேர்ந்து இவங்க ரெடி பண்ணுவோன்ற மாதிரி. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளோ இந்த ஆளுங்களை வச்சு சர்வீஸ் சீரிஸை நடத்தினா நல்லா தான் இருக்கும். பட் மக்கள் விரும்ப மாட்டாங்க. பெரிய பெரிய ஸ்டாரை தான் அங்கே வரணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் ஃபியூடு நல்லா இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சினா என்ன சாதனை ப்ரோ அப்படி படைச்சார் கைஸ். கிட்டத்தட்ட இவருக்கு இப்போ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஸ்பெஷல் ஷோ ஒன்று வைக்கிறாங்கல்ல, அந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. இவங்க ஒன்றா நினச்சாங்க ஒரு 15,000 டிக்கெட் ஃபுல் பண்ணி போதும் முடிச்சிடலான்ற மாதிரி நினச்சாங்க. அது ஜான்சினா லாஸ்ட்டு இதுன்னு போட்டு இது பண்ணதால் அது ஜான்சினாவோட இது தான் இல்லை அப்படின்றதுக்கோசரம் தலைவனுக்கு அதிக மவுஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30,000 டிக்கெட் ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் விற்றுக்கினே தான் இருந்தது. இப்போது 60,000 டிக்கெட் பார்த்திங்கன்னா விற்று ஒரு ரெக்கார்டு, ஒரு சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு. வெஸ்ட்மேனியா அளவுக்கு டிக்கெட் ஃபுல் ஆகிருக்கு இந்த ஜான்சினாவோட ஃபைனல் மேட்சை பார்க்குறதுக்கு. அப்போது எந்த அளவுக்கு மக்களுக்கு இது ஜான்சினா விரும்புகிறாங்க பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு விரும்புனா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணுவாங்கன்றத. ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சு, அதுக்கப்புறம் நினச்சாலும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை. மேபி அப்போனா ஒரு டைம் சும்மா வந்து அப்பீரியன்ஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ட்விஸ்ட்டில் வந்து அப்பீரியன்ஸ் பண்ணுவாரான்றதான் தெரியல. ஆனால் ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூரில் ஃபைனலாக நடக்க போகிற மேட்ச்சு, அது இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு அங்கே தோற்றுட்டு போகிறாரா, சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு ப்ளே பண்ண போகிறாரா. ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சுக்கு குந்தரை தவிர வேறு ஏதாவது ஒரு நல்ல அப்போனன்ட்ஸ் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரங்கள் சந்திக்கலாம். பை பை கைஸ்.